106.4 பாஸ்கரன் பேர். மதுரை அவனியாபுரம் தான் வசிப்பிடம். காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே தெப்பக்குளத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு பசங்களோட பேசிக்கிட்டு அப்படியே அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம். நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட நண்பர்கள்லாம் அங்க உண்டு. அந்த படம் அப்படி எடுத்திருக்க கூடாது, இந்த கதை இப்படி எழுதிருக்க கூடாது, அவர் அப்படி நடிச்சிருக்க கூடாது, அது என்ன அந்த ஹீரோயின் என்னடா உடம்புல சதையே இல்லாம அவகிட்ட எல்லாம் எப்படா இந்த மூதேவிக்கு லவ் வருது, இத்து போனவன் அப்படின்லாம் பயங்கரமா ஓட்டி அடைச்சிக்கிட்டு இருப்பானுங்க. யாராவது நல்ல கல்யாண முகத்தை பார்த்துட்டா, மாமு வசமா இருக்கல்ல, இவ்வளவுதான்டா அடுத்து என் படத்துக்கு ஹீரோயினா புக் பண்ணலான் இருக்கேன். இவரு தெப்பக்குளத்துக்கு பக்கத்துல 4 வருஷமா காத்தாடிக்கிட்டு இருக்காரு. இவரு ஹீரோயினா அவளை புக் பண்றேன் அப்படின்னு பயங்கரமா கனவு கண்டுட்டு இருப்பாரு. ரொம்ப ஜாலியா சந்தோஷமா போகும். அங்க என் ஃப்ரெண்டோட லைப்ரரி ஒண்ணு இருந்தது. ஒரு புக்ஸ் விடுறது கிடையாது, கையில எடுத்து வச்சுக்கிறது தான், வேற ஒண்ணும் கிடையாது. போறப்போ வரப்போ பாத்துக்கிட்டு போவாதானே. டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் பெருசா ஃபேமஸ் ஆகல. என்னம்மா நேத்து கோத்ரேஜ் மிஷினுக்குள்ள விரல விட்டியாம, என்ன விசில் சத்தத்தை கேட்ட அவ்வளவு டென்ஷனா உனக்கு, இப்ப அடிக்கிறான் பாரு விசில் அப்படின்னு ஃப்ரெண்ட் அடிச்ச விசில இவ திரும்பி பார்த்துட்டு பொறிக்க ரஸ்கல் அப்படின்ட்டு போனான். அவ அப்படி சொல்லவும் நான் பார்த்தேன் பாருங்க, எனக்கு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. நாம நல்ல டீசென்டா ஜென்ட்லா தாங்க இருப்போம், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க தான் காலை வாரி விட்டுருவாங்க. ஏன்னா அவனுங்களுக்கு அந்த ரேஞ்சுக்கெல்லாம் பொண்ணு அமையாது. அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில நம்ம குடிய கெடுத்துருவானுங்க, வீணா போனவனுங்க. டேய் இனிமே நீ அவ போறப்ப ஏதாவது வாயை திறந்த கொன்னே விடுவேன், அமைதியா அடக்கிக்கிட்டு இருக்கணும் பாத்துக்க அப்படின்னா, அப்படியாடா கதை பாப்போம்டா, நாளைக்கு அவன் வருவா தானே, ஏலே என்னையே ஓட்டுறியா நீ, நாளைக்கு பாடுற கச்சேரியை நான் வைக்கிறேன் அப்படின்வான். பக்கு பக்குன்னு இருக்கும், இவனாலேயே நம்ம குடி கெட்டுரும் போல இருக்கே அப்படின்னு. 10 நாள் பொறுத்து எப்படியாவது அவகிட்ட பேசிடணும் அப்படிங்கிற தைரியத்தோட கிட்ட போயிட்டு, ஏய் தப்பா எடுத்துக்காத, நீ அன்னைக்கு பொறிக்கி ராஸ்கல் அப்படின்னு சொன்னியா, அதை கேட்டதுல இருந்து 10 நாளா தூக்கமே இல்ல, நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாது அப்படின்னு பேசினதுக்கு நான் ஒன்ன சொல்ல, அவனதான் சொன்னேன். என்ன இந்த மாதிரி காலி பசங்களோட சேர்ந்து காலம் முழுக்க எப்படியே ஓட்டிடலான்னு பாக்குறியா, படிச்சிருக்கது ஏதாவது வேலையை செஞ்சு பொழைக்கலாம்ல, போ மெட்ராஸ்க்கு போ, இவனுக்கு கூடலாம் சுத்திக்கிட்டு இங்கே தெண்ட சோறு தின்னுக்கிட்டு அலையாத, நாளைக்கு வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கறதா கொஞ்சம் கௌரவமா இருக்கும்ல, என்ன பண்றாருன்னு கேட்டா சொல்லணும்ல, பொழைக்கிற வழியை பாரு பா அப்படின்னா. என் காதல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது எவ்வளவு அழகா சொன்னா பாத்தீங்களா. செல்வராணி மனசுக்கு பிடித்த அந்த தேவதை இன்னைக்கு வாழ்க்கை முழுக்க என்னோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. 2 குழந்தைங்க, சந்தோஷமான வாழ்க்கை. கிளம்பாக்கத்துல நாங்க குடியிருக்கோம். நான் ஒரு பேங்க்ல இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது பாஸ்கரன் தன்னுடைய வாழ்க்கை பதிவா நம்மோட பகிர்ந்துகிட்டது. இணைந்திருப்போம். இது உங்கள் அபிமான ஹலோ FM 106.4 உங்களுக்காக எப்பொழுதும்.